Dear students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Chapter 8 Torque on a Current Loop Moving Oil Galvanometer. Galvanometer converted to moving oil galvanometer converted to ammeter, moving oil galvanometer converted to voltmeter, moving oil galvanometer converted to ammeter and voltmeter, shunt resistance. இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம்மு, a galvanometer with a resistance of 75 ohm produces a full scale deflection with a current of 5 milliampere. How can this galvanometer be converted into an ammeter which has a range of 5 ampere? இப்போ இந்த சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், கிவன் வந்து நமக்கு கால்வனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் 75 ஓம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கால்வனோமீட்டரோட கரண்ட்டு I(G) = 5 மில்லி ஆம்பியர். கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 5 × 10⁻³ ஆம்பியர். இங்கே மேக்ஸிமம் ரேஞ்சு வந்து நமக்கு 5 ஆம்பியர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கால்வனோமீட்டரை எப்படி அம்மீட்டரை வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றதான் கேட்குறாங்க. அதுக்குள்ளே ஷண்ட் ரெசிஸ்டன்ஸு S = வாட். எஸ்ஸுக்கு வந்து ஃபார்முலா S = Ig/I-Ig × G. இதான் வந்து ஃபார்முலா. இதில் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் S = Igயோட வேல்யூ 5 × 10⁻³ by 5 minus 5 × 10⁻³ into 75. இங்கே நம்ம 5லேருந்து 5 × 10⁻³ சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும்னா 0.005 அப்படி வந்து கன்வெர்ட் பண்ணால் தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா இதில் வந்து சப்ட்ராக்ட் பண்ண முடியும். டைரெக்டாக 5 × 10⁻³ அப்படின்னு வச்சு நம்ம என்ன செய்ய முடியாதுன்னு அப்படின்னு சொன்னால் சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் S = 75.08 × 10⁻³ ஓம் அப்படின்றது கிடைக்கும். இப்போ இதில் வந்து அப்படியே ஆன்சர் வந்து வச்சுருந்தாலும் கரெக்ட் தான். ஆர் S = 75.1 மில்லி ஓம் அப்படின்னு சொன்னாலும் ஆன்சர் வந்து கரெக்ட். செகண்ட் சம்மு, a galvanometer coil has a resistance of 12 ohm and it shows full scale deflection for a current of 3.0 milliampere. How will you convert it into a voltmeter of range 0 to 18 volt? இதான் நமக்கு கொஸ்டின். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. கால்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் G = 12 ஓமு, வோல்ட் ரேஞ்ச் வந்து 18 வோல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. கால்வனோமீட்டர் கரண்ட்டு 3 × 10⁻³ ஆம்பியர் அப்படின்னு வந்து வச்சுக்கிறதா, மில்லி ஆம்பியர் ஆம்பியருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோன்னு தான். அப்போ ஸோ R = V/Ig - G இதுதான் ஃபார்முலா. இதில் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் R = Vயோட வேல்யூ 18/3 × 10⁻³ மைனஸ் ஜியோட வேல்யூ வந்து 12. அப்போ R = 6000 மைனஸ் 12ன்றது வரும். இதை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா R = 5988 ஓம். 5988 ஓமை வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மூவிங் ஆயில் கால்வனோமீட்டர் என்னவா கன்வெர்ட் ஆயிடுது அப்படின்னா வோல்ட் மீட்டராக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடுது. தேர்ட் சம்மு, தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ கால்வனோமீட்டர் இஸ் 50 ஓம். இட் இஸ் கன்வெர்டட் இன்டு எ வோல்ட் மீட்டர் யூசிங் எ 10 kilo ohm resistor. Calculate the resistance of voltmeter. அப்போ வோல்ட்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த சம்மில் வந்து கேட்குறாங்க.
ரெசிஸ்டன்ஸ் வந்து கால்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் 50 ஓம்னு கொடுக்குறாங்க. ஜென்ரல் ரெசிஸ்டன்ஸ் வோல்ட்மீட்டருக்கு யூஸ் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 கிலோ ஓம் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த கால்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸையும் இந்த ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வோல்ட்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிரும். அப்போ ஆர் சஃபிக்ஸ் வி ஈக்குவல் டு 50 ஓம் ப்ளஸ் 10 கிலோ ஓம். அப்போ இதை நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று ஓமுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அல்லது கிலோ ஓமுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்படி கிலோ ஓமுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி வரும்னா 0.05 கிலோ ஓம் அப்படின்னு கன்வெர்ட் ஆயிரும் ப்ளஸ் 10 கிலோ ஓம். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் ஆர் சஃபிக்ஸ் வி ஈக்குவல் டு 10.05 கிலோ ஓம் அப்படின்றது கிடச்சிரும். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே ஆர் சஃபிக்ஸ் வி ஈக்குவல் டு 10 கிலோ ஓம். இதுதான் ஆன்சர். ஃபோர்த்து சம்மு. A galvanometer having 30 divisions has a current sensitivity of 20 microampere per division. It has a resistance of 20 ohm. How will you convert it into an ammeter measuring up to 1 ampere? How will you convert this ammeter into voltmeter reading up to 1 volt? அதாவது இந்த சம்மில் கொடுத்துருக்கிறது கால்வனோமீட்டரோட டிவிஷன்ஸ் வந்து 30 டிவிஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதோட கரண்ட் சென்சிட்டிவ் வந்து 20 மைக்ரோ ஆம்பியர் பெர் டிவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 20 ஓம்னு வந்து கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு அம்மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1 ஆம்பியர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் அதே அம்மீட்டரை வோல்ட் மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1 வோல்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே கிவன் வந்து n ஈக்குவல் டு 30 டிவிஷன்ஸு. இங்கே கால்வனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 20 ஓம், கரண்ட் சென்சிட்டிவ் வந்து K ஈக்குவல் டு 20 மைக்ரோ ஆம்பியர் பெர் டிவிஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா இங்கே கரண்ட் ரிக்வயர்டு ஃபார் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் இஸ் I சஃபிக்ஸ் G ஈக்குவல் டு கால்வனோமீட்டரோட கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு I சஃபிக்ஸ் G ஈக்குவல் டு NK. ஸோ 30 × 20 600 மைக்ரோ ஆம்பியர். இப்போ இதில் 6 × 10⁻⁻⁴ வரும். இதையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக என்ன செய்கிறோம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 0.0006 ஆம்பியர். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அம்மீட்டரா 1 ஆம்பியர் வரைக்கும் கன்வெர்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார்முலா வந்து S ஈக்குவல் டு IG/I-IG × G. இப்போ இந்த இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா S ஈக்குவல் டு ஐஜியோட வேல்யூ 0.0006 பை ஐயோட வேல்யூ 1 ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க. 1 மைனஸ் 0.0006 இன்ட்டு ஜி. ஜியோட வேல்யூ வந்து நமக்கு 20 ஓம்னு கொடுத்துருக்காங்க. அந்த 20ன்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடணும். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே சன் ரெசிஸ்டன்ஸ் எஸ் ஈக்குவல் டு 0.15 ஓம் கிடைக்கிது. இதை இங்கே என்னவா கன்வெர்ட் பண்ணுறது, நமக்கு மூவிங் அயல் கால்வனோமீட்டரை என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், அம்மீட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வோல்ட் மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். செகண்ட் சப்டிவிஷன் ஃபார் கன்வெர்ட் இன்டு வோல்ட் மீட்டர் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். அதை வந்து ஆர் சஃபிக்ஸ் ஜின்னு வந்து வச்சுக்கலாம். அப்போ ஜி இன்ட்டு எஸ் பை ஜி ப்ளஸ் எஸ். ஏன் இது வந்து பேரலல் கனெக்ஷன்னால், அதாவது பேரலாக நம்ம ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இது வந்துடும். இப்போ பேரலல் கனெக்ஷன் அப்படின்றது வந்துடும். அப்போ ஜியோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஆர் சஃபிக்ஸ் ஜி ஈக்குவல் டு ஜியோட வேல்யூவில் போட்டிருக்கோம் 20 இன்ட்டு 0.15 பை 20 ப்ளஸ் 0.15. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆர் சஃபிக்ஸ் ஜி ஈக்குவல் டு 0.0006
0.015 ஓம் அப்படின்றது வரும். இங்கே வோல்ட் மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா R ஈக்குவல் டு V/I மைனஸ் R⁴G. ஸோ R ஈக்குவல் டு வோல்ட் மீட்டரோட ரேஞ்சு 1/1 மைனஸ் R⁴G 0.015. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா R ஈக்குவல் டு 0.985 ஓம். இந்த ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மூவிங் ஆயில் கால்வனோமீட்டர் வந்து வோல்ட் மீட்டராக கன்வெர்ட் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 9 நம்ம வந்து பார்க்கலாம். ஜனவரி 7th நீட் ஃபிசிக்ஸ் மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். அதில் யூனிட் வைஸ் டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, மாடல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இதில் ஜாயின் பண்ணணும்னா வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.